நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி சம்பவிக்கப் போகிற காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை இந்த லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கன் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் விதமாக காரியங்களெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்ப பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தப்ப வேண்டும் என்று சொன்னார். இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றிற்கும் நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிற அந்த சிந்தை, அந்த நினைவுகள், அந்த உணர்வுகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாயத்துக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கும்படி அழைக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிய சபைக்கு எழுதும்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்க ஆண்டவர் சொன்னார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் அந்த ஜெப ஆவி, ஜெப சிந்தை, ஜனங்களை குறித்த ஒரு பாரம், மக்களை குறித்த ஒரு பாரம், ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக, அழிந்து போகிற ஜனத்திற்காக, தேசத்திற்காக, தேசத்தின் குடிமக்களுக்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் இந்த நாட்டில் இருக்கணும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கையாய் சொல்லியிருக்காரு. ஜாக்கிரதையாய், கவனமாய் எப்பொழுதும் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்வாராக. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு ஆலோசனையாக சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்க, எப்பொழுதும் ஜெபிக்க, அதே வேளையில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே விதமாக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க, எப்பொழுதும் ஜெபிக்க, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிற இந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற
ஆண்டவரே அந்த அனுபவங்களை, கிருபைகளை, பலத்தை, ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்த சுதந்திரத்தை நாங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ள, சுதந்திரிக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நீர் வைத்திருக்கிற அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்களை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவருடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்களை இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதிங்க. நீர் தேசத்தில் வைத்திருக்கிற அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, மேய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். சபையானது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நம்முடைய ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தமிழ்நாட்டில் உள்ளதான கடலூர் மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தினத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடலூர் மாவட்ட மக்களை ஆசீர்வதிங்க. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சபைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கடலூர் மாவட்டத்தில் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவை சபைகள் வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த கிராமங்களிலே, பகுதிகளிலே சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படியாய் ஆண்டு ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறையா. கர்த்தாவை தரிசனமுள்ள தலைவர்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆத்ம பாரமுள்ள வாலிபர்கள் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறையா. கடலூர் மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படட்டையா. அப்படி நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மறுபடியும் இந்த ஜெபத்தில் பங்கு பெற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீமைக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. தேவ கிருபை வெளிப்படட்டும். இன்னும் மகிமையாய் வெற்றி சிறக்க கிருபை தாங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.